புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 9வது நாளான இன்று உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், குறிப்பாக மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இதனால் ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுச்சேரியில் சரியான முறையில் அமல்படுத்த முடியவில்லை. இந்த திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்றார். புதுச்சேரி மாநிலம் மாஹேமில் உள்ள ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 4 ஆண்டுகள் மருத்துவம் பயின்று 5ஆம் ஆண்டில் 1 வருட பயிற்சி அளிக்கப்படுவது வழக்கம். அந்த பயிற்சி காலத்திற்கு அம்மாணவர்களுக்கு ரூபாய் 5000 ஊக்கத்தொகை அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் MBBS பயிற்சி பெறும் மருத்துவ மாணவர்களுக்கு ரூபாய் 20,000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இதனால் ஆயுர்வேத மருத்துவ மாணவர்கள் தங்களுக்கும் ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். இதனிடையே கடந்த 2022ஆம் ஆண்டு கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற நமது முதல்வர் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது, ஆயுர்வேத பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் 2 ஆண்டு ஆகியும் இதுவரை வழங்கப்படவில்லை. இதனால் பயிற்சி மாணவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் போராட்டம் நடத்தினர். ஆனால் இதுவரை அரசு அந்த மாணவர்களின் கோரிக்கையை பரிசீலிக்கவில்லை. மேலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 5000 ஊக்கத்தொகையும் மாதம் வழங்காமல் 5 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுகின்றது. ஆகவே ஆயுர்வேத மருத்துவ மாணவர்களுக்கு உயர்த்தி வழங்குவதாக அறிவித்த ரூபாய் 20,000 ஊக்கத்தொகையை முதல்வர் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக இந்த அவையில் உறுதியளிக்க வேண்டும் என்று சிவா அவர்கள் தெரிவித்தார். கேள்வி நேரத்தின் போது மத்திய அரசினுடைய பாரத பிரதமர் மருத்துவ உதவி தொகை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் ஏழைகளுக்கு தருவதாக மிகப்பெரிய விளம்பரப்படுத்தப்பட்டு புதுச்சேரியில் ஏற்கனவே இருந்த உயிர்காப்பு திட்டமெல்லாம் நீக்கப்பட்டு இதை நடைமுறை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு அதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. குறிப்பாக தலையில் அடிபட்டாலோ இதய நோய் போன்றவர்களுக்கு, கிட்னி மருத்துவம் தேவைப்படுபவர்களுக்கு, அதேபோல் முதுகு தண்டுவட நோயில் பாதிக்கப்படுபவர்களுக்கு, ஆர்த்தோவில் பெரிய அளவு பிரச்சனை ஏற்பட்டாலாம் புதுச்சேரி மருத்துவமனையில் பார்க்க முடியாத சூழ்நிலையில் வேறு மருத்துவம் பார்ப்பதற்கு சென்னைக்கு தான் கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி போகின்ற போது இங்கு இன்சூரன்ஸ் திட்டம் இல்லை என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம். சென்ற சட்டமன்ற கூட்டத்தில் அதற்கான பிரச்சனைகள் பெரிய அளவில் எழுந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அவரவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அவர் தொழில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை பற்றியெல்லாம் சொன்னார்கள். அதனால் சென்ற சட்டமன்றத்திலே முதலமைச்சர் புதுச்சேரிக்காக ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை நாங்கள் உருவாகும்னு சொல்லியிருந்தார். அது இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. இப்போது ஒரு பெரிய ஒரு உண்மை கிடைத்திருக்கிறது. எங்கு பாண்டிச்சேரிக்கு உள்ள மக்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்சூரன்ஸு இது போன்ற உயிர்காக்கும் நிதிக்கு பணம் தேவைன்னா நம்மளுக்கு ஒரு 15 கோடி ரூபா இருந்தால் கூட போதும். ஆனால் மத்திய அரசு இன்றைக்கி ஏறக்குறைய புதுச்சேரி அரசாங்கம் இந்த திட்டத்துக்கோசம் 16 கோடி ரூபாயை கொடுத்துருக்காங்க. 23-24 16 கோடி கொடுத்துருக்காங்க. அதை 4 தவணையாக கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு அதை 3 தவணையாக 5 கோடி 30 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 21 கோடி ரூபாயை ஒரு இன்சூரன்ஸு பணம் கொடுத்து புதுச்சேரி மக்களுக்கு கிடைக்கல. இதில் மோசடியாக நடந்திருப்பது என்னன்னா, ஏழைகளுக்கான இலவச மருத்துவம் பார்க்கக்கூடிய புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் இந்த பணம் அந்த நோயாளிகள் பேரில் ஆயுஷ் திட்டத்தில் வர வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் நாங்கள் சட்டமன்றத்தில் கேட்டோம். இந்த பணம் புதுச்சேரி மக்களுக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கோ, ஒரு ஹெட் இன்ஜுரிக்கோ, ஒரு ஆர்த்தோவுக்கோ எல்லாம் கிடைக்கல. நாங்கள் தொடர்ந்து கேட்குறோம். புதுச்சேரி சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு தனியார் மருத்துவமனையிலும் இந்த கார்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எல்லாம் அதை விட மத்திய அரசினுடைய பெரிய அங்கமாக இருக்கின்ற ஜிப்மர் மருத்துவத்திலே இந்த கார்டை எடுத்து கொடுத்தோம்னா அதை அவங்க கணக்கில் எடுத்துன்னு வைத்தியம் பார்ப்பதில்லை. இதெல்லாம் சொல்லும்போது சொல்லியிருக்கின்றோம். இதில் இருக்கின்ற குறைபாடு சொல்லியிருக்கின்றோம். நடந்திருக்கின்ற மிகப்பெரிய மத்திய அரசு நிறைய செய்வதாக சொல்லி ஏமாற்றி இருக்கின்ற விவரத்தை சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் இந்த அவையில் ஒரு விஷயத்தை ஒத்துன்னு இருக்காரு. அந்த திட்டத்தால் புதுச்சேரி மக்களுக்கு நன்மை இல்லை. ஆயுஷ் இன்சூரன்ஸ் திட்டத்தால் புதுச்சேரி மக்களுக்கு நன்மை இல்லை. அதனால் புதிய ஒரு
திட்டத்தை புதுச்சேரி மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டத்தை இந்த ஆண்டு கண்டிப்பாக நான் தொடங்க முடியும். அதான் புதுச்சேரியில் நிச்சயமாக இந்த ஆண்டு புதுச்சேரி மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ரெட் கார்டு ஹோல்டருக்கு மட்டும் இல்லாமல் வறுமையில் கஷ்டப்படக்கூடிய இந்த மஞ்சள் அட்டைதாரங்களும் சேர்த்து இதை பயன்படுற மாதிரி நான் செய்ய போகிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மத்தியில் ஜிப்பரில் ஏற்றுக்கினா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆமாம், அவங்க இந்த கார்டை அப்செட் பண்ணிக்கிறது கிடையாது. அதை விட எந்த நோய்க்கும் போயிட்டு உடனடி வைத்தியம், ஒரு ஆர்த்தோவில் பெரிய பிரச்சனை வந்ததுன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணணும். அவங்க டைம் கொடுத்து 1 மாதம் வச்சுருப்பாங்க. ஹெட் இன்ஜுரினா அவங்க கொடுக்குற தேதியில் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஃபைனல் கார்டுனா ஃபைனல் கார்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க சொல்கிற தேதியெலாம் பண்ண முடியும். அதேமாதிரி ஆர்ட் பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க குறித்து கொடுக்குற தேதி 3 மாதம் 4 மாதம் 6 மாதம், இன்னும் ரொம்ப சிக்காக இருக்கிறனால கூட தேதி குறிப்பிட்டு நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்க, 4 மாதம் கழிச்சு வாங்க, இங்கே பேஷண்ட் அதிகமாக இருக்கான்னு சொல்ல ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால் அது உயிர்காக்கும் நிலையில் அது இல்லை. புதுச்சேரியில் குறிப்பாக நீர்நிலைகள்லாம் சரியாக தூர்வாரப்படாதும், கடல் முகத்தவாரங்கள்லாம் அடைப்பட்டுருக்கிறது ஒரு முக்கிய காரணம். இதை விட பெரிய மழைலாம் பெஞ்சிருக்குது. ஆனால் குறுகிய நேரத்தில் பெஞ்ச மழையில் இவ்வளோ பெரிய சங்கடம் ஏற்பட்டுருக்குது. இந்த அரசு ஒரு போர்க்காலமாக நடவடிக்கையாக உணரணும். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து எச்சரிக்கையாக உணர்ந்து வரக்கூடிய மழைக்காலங்களில் இந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு எல்லா பகுதியில் இருக்கின்ற புதுச்சேரி நகரத்தை கடந்து செல்லக்கூடிய புதுச்சேரியினுடைய ஒட்டுமொத்த நீர் வடிகால்கள்லாம் கடல் கலக்கூடிய பகுதிகள்லாம் சுத்தம் பண்ணி தரணும். இறந்தவங்க நிவாரணம் தரேன் சொல்லியிருக்கு.